அறிந்து கொண்டு பேசுகிற ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கேட்டு பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுங்கள். இடுக்கமான வாசல உங்களுக்கு கஷ்டம் வரும், உங்களுக்கு பாடு வரும், உங்களுக்கு வேதனை வரும்னா இன்னைக்கு யாருக்கும் ஐயோ எங்களுக்கு வேதனை வேண்டாம், உங்களால சகிக்க முடியாதுன்னா அது விரிவான வாசல். என் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், என் நாமத்து நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று மத்தேயு 5 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளே, மலை பிரசங்கத்துல சொல்லியிருக்கிறாரு. இந்த நாட்கள்ல கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவிதமான தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் சொல்வார்களானால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் என்று மத்தேயு 5 சொல்லப்பட்டிருக்குது. அதனால கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் நீங்க என்ன துன்பப்பட்டாலும், என்ன அவமானப்பட்டாலும், எந்த நிந்தை போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக நிற்கிறார். கர்த்தர் உங்களுக்காக நிற்கிறார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஸ்தேவானை எழுமி நின்று வரவேற்றது போல நம்மளையும் அவருடைய வருகையில் நம்மளை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அவர் பாடுகள் பட்டார் இல்லையா, அதே மாதிரிப்பட்ட பாடுகள் நாம் பட வேண்டிய